அரசிமா எங்க போனாங்க எல்லாரும்? வாங்க. ஏமா மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்குன்னு பார்த்தா ஒத்தாளா நீ மட்டும் இருக்க. அம்மா இங்க அம்மா கிச்சன்ல இருக்காங்க மாமா. அப்பா அப்பா உள்ள இருக்காங்க. சரி சரி விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உனக்கு. அரசிமா என்ன நான் மாட்களை கூப்பிட வேண்டியதான். ஆத்தா அக்கா மச்சான் அக்கா ஆத்தா சரவணா கதிரே ரூம்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வெளிய வாங்க. ஏமா எப்பவுமே இங்கே இருப்பாங்களே செந்தில் மீனா இருக்காங்களா? அவங்க வந்தாங்க. எப்படா வந்த? ஆத்தா என் ஆத்தா என்ன பெத்தெடுத்த தெய்வமே. மாமா என்னாச்சு மாமா? என்னடா டேய் என்னன்னு சொல்லு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆத்தா. டேய் 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 என்னடா அம்மாவை நீ கொஞ்சத்தை பாக்குறதுக்காக தான் எங்க மொத்த பேரையும் கூப்பிட்டியாடா? இல்லக்கா இல்லக்கா நீ பொறாமப்படாத. என்ன இரு. ஏய் வா ஆத்தா ஆத்தா எங்க 2 பேரையும் சேர்ந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணு. எதுக்குடா? அட பண்ண ஆத்தா. என்னடா சரி சரி எந்திரிங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. என்னடா அது ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அக்கா இங்க வாயேன். இங்க வாக்கா. மச்சான் நீங்களும் வாங்கல. வாங்க. எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்ன்ற? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்த்துனாவே போதும். நீங்க நல்லா இருங்கன்னு சொன்னீங்கனாவே போதும். சுகன்யா வா விழு. இப்ப வாழ்த்துங்க. சரி சரி நல்லா இந்திரா எந்திரிங்க. நல்லா இப்பயாவது சொல்றா என்னடா விஷயம்? 2 பேர்ல யாரா ஒருத்தர் சொல்லுங்க. இப்பயாவது விஷயத்த சொல்லலாம்ல. இருப்பா இரு அவசரப்படாத. அதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. இலை எடுத்துக்கோங்க மச்சான். என்னன்னு சொல்றானு பாத்தியா? இந்தா உனக்கு சுகர் நிறைய எடுக்காத, பாதி எடுத்துக்கோ. ராஜிமா என்ன சொல்றானு பாரு. நீ இன்னும் அதையவே சாப்பிடலையா? சாப்பிடு. என்ன மாமா சொல்லு மாமா. எடுத்துக்கோப்பா. இப்ப சொல்ல போறியா? எட்ரா நான் சொல்றேன். சித்தப்பா கடையோட புது பிரான்ச் எதுவும் திறக்க போறீங்களா? அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ராஜிமா. டேய் என்னங்க இவன் கால விழறான், ஸ்வீட் குடுக்கறான், விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறானே. அதானே. ஏமா நீ ஏது சொல்ல சுகன்யா? அவன் தான் சொல்ல மாட்டேங்கிறானே. அது உங்க பையனே சொல்லுவாரு. அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு யாராவது சொல்லுங்க. ஐயோ அக்கா இங்க வா. வா கை குடாத்தா. பெத்தவ கிட்டையும் வளர்த்தவ கிட்டையும் சேர்ந்தே நான் சொல்லிடுறேன். நான் அப்பா ஆக போறேன். பழனி பழனி நல்லா இருடா. இந்தா முதல்ல நீ வாய் தர. இந்தா என் தங்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குடா. ஏய் நீ வா. நல்லா இருமா. ஏய் வாடா. ரொம்ப சந்தோஷம்டா. நன்றி மச்சான். ஏ மாமா வேணாப்பா மச்சான் விட சொல்லுங்க. வாங்க மாமா வாங்க வாங்க. மாமா சரிப்பா சரிப்பா. சூப்பர் மாமா. தேங்க்ஸ் மா. கலக்கிட்டீங்க போங்க. மாமா கங்க்ராட்ஸ் மாமா. சித்தப்பா தேங்க்ஸ் மா தேங்க்ஸ் மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சித்தி கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷம் சுகன்யா. ரொம்ப சந்தோஷம். என் பையன் தனியாவே இருந்துடுவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். முதல்ல நீ வந்த, இப்போ ஒரு வாரிசை கொடுக்க போற. ரொம்ப சந்தோஷம்.
சித்தி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனீங்களா சித்தி? போனோம். டாக்டர்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரோம். என் கனவுல நான் கும்பிடுற முருகன் வந்துகிட்டே இருந்தான். திரும்ப திரும்ப வந்தான். முதல்ல என் பேரனுக்கு ஒரு வாரிசை கொடுத்தான். இப்போ என் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல தாச்சி. இத பாரு, அன்னைக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு வேணான்னு சொல்லிடு. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு என் கையால தான் சாப்பாடு. மா, 2 பேரும் வாங்க சமைக்கலாம். வாங்க. ஏய் நீ எங்க வர? சமைக்கணும்ல. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, பேசாம உட்காந்துரு, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். டேய், உன் அண்ணிங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டான் அத்தா. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் சந்தோஷத்துல திக்கு முக்காடி நிக்கிறேன். எனக்கு பேச்சே வரல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்பட்டு நாள் வேண்டுதல் தெரியுமா? என்னைக்கு பலிச்சிடுச்சு. ஆண்டவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாம்ஸ். கொஞ்சம் வேலை இருந்துச்சா, இல்லனா அப்பயே ஓடி வந்திருப்பேன். இல்ல பரவாயில்லப்பா, பரவாயில்ல. நீ மறக்காம மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுற என்ன? அதை எப்படி சொல்லாம இருப்பேன்? கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆமா மாம்ஸ், ட்ரீட் எங்க? அது இல்லாமையா? கண்டிப்பா இருக்குப்பா, குடுத்துட்டா போச்சு. நீ தான் பிஸியாவே இருக்க. நீ என்னைக்கு ஃப்ரீன்னு மட்டும் சொல்லு. இந்த மாமன் ட்ரீட்ட கொடுத்துறேன். சரி சரி மாம்ஸ். மாம்ஸ், சொல்லுப்பா. மறுபடியும் சிறப்பான வாழ்த்துகள். சரியா? நன்றிப்பா. சரி மாம்ஸ், அப்புறமேல் பேசுறேன். சந்தோஷமா இருங்க. சரிப்பா. என்ன அண்ணா என்ன சொல்லுது? செந்தில் பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான்ப்பா. ட்ரீட் கேக்குறான், தரேன்னு சொல்லிட்டேன். எனக்கும் இருக்குல்ல. டேய், என்ன மாப்பிள்ள இது? என்ன கேள்வி இது? எல்லாருக்குமே இருக்கு. இப்பதான் உன் மாமா கையில 4-5 காசு இருக்குல்ல. சூப்பர் மாமா. சரவணனுக்கும் குழந்தை பிறக்க போகுது. அப்படியே நீயும் செந்திலும் ஆளுக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறையும் நம்மள மாதிரியே ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சிரும்ல. என்ன சொல்ற? குழந்தைலாம் பெரிய பொறுப்பு மாமா. அத பத்திலாம் நான் இன்னும் யோசிக்கவே இல்ல. முதல்ல ராஜி IAS ஆகணும், நானும் டிராவல்ஸை டெவலப் பண்ணணும், அப்புறம் தான் குழந்தை எல்லாம். நீ சொல்றது என்னமோ சரிதான், இருந்தாலும் இதெல்லாம் காலகாலத்துல பெத்துக்கணும்பா. இப்ப பாரு, இந்த விஷயம் தெரிஞ்சதும் என் ஆத்தா எம்புட்டு சந்தோஷப்பட்டுச்சு. அதே சந்தோஷத்தை நீ உன் ஆத்தா முகத்துல பார்க்க வேணாமா? சொல்லு. என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? ஏன் மாமா, இந்த நேரத்துல உங்க கூட இருக்கணும்னு அம்மாச்சி யோசிக்காதா? நினைக்கும் தான். எனக்குமே கூட என் ஆத்தா என் கூட அங்கேயே இருந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. ஆனா அப்படின்னா பேசாம நீங்க அம்மாச்சியை கூட்டிட்டு போயிடுங்க. அவங்களும் அங்க உங்க கூட அத்தையோட இருந்தா சந்தோஷப்படுவாங்கல்ல? ஏன் மாப்பிள்ள, என் ஆத்தா இங்க சந்தோஷமா தானே இருக்கு. உன்னோட பேரன் பேத்தின்னு அதுங்க கூடவே இருக்கணும்னு அதுக்கு எம்புட்டு ஆசை தெரியுமா? ஆத்தா கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே, விடு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாமா, அம்மாச்சி இங்க இருக்கிறது எனக்கு அம்பட்டு சரியா படல. சரியா படலன்னா எனக்கு புரியலையே. என்னப்பா, என் ஆத்தா அண்ணனுங்களை நினைச்சு வருத்தப்படுதோ? அங்க வரணும்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிச்சோ? இல்ல, அவங்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. எனக்கு தான் அவங்க அங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது.